ஒரு சிறிய கிராமம் அருகே பெரிய காட்டில் ஆரின் என்கிற சுறுசுறுப்பான சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு காட்டுக்குள் சென்று ரகசியங்களை கண்டுபிடிக்க மிகுந்த ஆர்வம். ஒரு நாள் ஒரு பழைய பயணி பொற்குட்டை விளக்குடன் அந்த கிராமத்துக்கு வந்தார். அந்த பொற்குடை விளக்கை ஆரின் ஆர்வமுடன் பார்த்தான். அந்த பொற்குடை ஆரினிடம், இரவில் காட்டுக்குள் செல்லாதே, பாதைகள் மறையும் என்றது. ஆனா ஆரினுக்கு ஆர்வம் மேலேறி இரவு காட்டுக்குள் செல்ல நினைச்சான். அவன் நினைச்ச மாதிரியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சான். மரங்களை கடந்து நடந்தான். அப்போது அங்கு ஒரு பாறைக்கு பக்கத்துல ஏதோ ஒளிருறத ஆரின் பார்த்தான். அங்கு பொற்குடை விளக்கு மின்னிட்டு இருந்துச்சு. அந்த நிமிஷம் அந்த பொற்குடை விளக்கு ஆரின் எடுத்தப்ப அது ரொம்ப ஒளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த பொற்குடை விளக்குல ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் தான் நல்வழி காட்டும் விளக்கு, நல்ல மனம் இருக்கவங்களுக்கு நான் வழிகாட்டுவேன் நம்மன்னு சொல்லுச்சு. ஆரினுக்கு ஒரே ஆச்சரியம். இன்னும் அவன் நடக்கத் தொடங்கினான். அப்போ திடீர்னு காடு இருள ஆரம்பிச்சிச்சு. பாத குழப்பமா இருந்துச்சு. புதுசா ஒரு அழுகுற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. அப்பதான் ஒரு மரத்துல நரி மாட்டிக்கிட்டு இந்தத பார்த்தான். ஆரின் நினைச்சிருந்த அவன் சாகச பயணத்தை தொடர்ந்து போயிருந்திருக்கலாம். ஆனா அவன் அப்படி போகாம அந்த நரிய காப்பாத்தினான். அப்போ அந்த பொற்குடை விளக்கு பிரகாசமா ஒளிர்ந்தது. அந்த நரி ஆரினுக்கு நன்றி சொல்லி, எனக்கு வழி தெரியும், நான் உனக்கு வழி காட்டுறேன்னு கூட்டிட்டு போச்சு. 2 பேரும் இன்னும் ஆழமா காட்டுக்குள்ள போனாங்க. நரி ஆரினை ஆழமான காட்டுக்குள் வழி நடத்தினது. பெரிய ஆறு வந்ததும் பாலம் உடைந்து விட்டது. அருகே சோர்வான முயல் பாதையை கடக்க பாலத்தில் மரக்கட்டை வைத்து உடைந்த பாலத்தை சரி செய்ய முயற்சி செஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா அது கடினமாக இருந்தது. ஆரின் உதவி செய்தான். அனைவரும் சேர்ந்து பாலத்தை சரி செய்தனர். பொற்குடை விளக்கு முழு ஆற்றுப்பரப்பையும் ஒளிர வைத்தது. காட்டின் பாதைகள் தெளிவாகி நடக்க உகந்த வழி தெரிய வந்தது. நரி ஆரினை பாதுகாப்பாக கிராமம் அருகே கொண்டு வந்தது. விளக்கு கடைசியாக சொன்னது, எப்போதும் நினைவில் வைத்துக்கோ, பிரகாசமான ஒளி விளக்கிலும் நட்சத்திரங்களிலும் அல்ல, உன் நல்ல மனசே உண்மையான பிரகாசமான ஒளி. அதன் பின் விளக்கு மெதுவாக இரவு வானில் சிறிய பொற்குட்டை நட்சத்திரமாக மாறியது. அதன் பின் ஆரின் எப்போதும் ஆராய்ச்சி செய்ய விரும்பினாலும் எப்போதும் உதவி செய்ய முன்வந்தான்.